இதயதுல்லா சார், தொடர்ந்து இந்த அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் சைட்லேருந்து ரொம்ப கிளியர் ஆகிட்டாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க 2 பேர் யாருங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. என்னென்ன துறைகள் அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிய வரலாம், விரைவில் நமக்கு தெரிய வரலாம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ மற்ற கட்சிகள் முதலமைச்சர் திரு விஜய் பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிருப்திலிருந்து 25 பேர் அவர் சப்போர்ட் பண்ணாங்க. அமைச்சரவையில் பங்கு இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அது இல்லைங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு உறுதியாக தெரிய வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு. கோரிக்கை அவங்க முன்வைக்கும் போது தாவேகா ஒரு மதசார்பற்ற கட்சி அப்படிங்கிற முன்னிறுத்த அவங்க முயற்சி பண்றாங்களா? இல்லை, உங்களுக்கு என்ன சந்தேகம்? மக்களுக்கு என்ன சந்தேகம்? ஒன்றும் கிடையாது. தாவேகா நினைத்திருந்தால் அதிமுகவுடைய முழுமையான ஆதரவை பெற்றிருக்க முடியும். அல்லது ஒரு பகுதியினர் பிரிந்து ஏற்கனவே வந்து விட்டார்கள். காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பதற்கு முன்னாலேயே அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்துட்டாங்க. அதை எடுத்துட்டு போயிருக்கலாம். இதை விட்டுட்டு தாவேகா தலைவர் இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அதிமுக ஒரு பிரிவு வந்தாங்க அப்படின்னா அது தாவேகாவுக்கு செட்பேக் அமையாதா? அதுதான் சொல்ல வரேன். அதை பொருட்படுத்தாம முதல்வர் விஜய் என்ன செஞ்சாருன்னா 2 இடங்கள் இருந்தாலும் அந்த கட்சிகளை போய் பார்த்தார். அது கம்யூனிஸ்டா இருந்தாலும் போய் பார்த்தாரு. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் பார்த்தாரு, விடுதலை சிறுத்தையும் பார்த்தாரா இல்லையா? ஆமா, அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தா ஒரு மதவாத கட்சிக்கு கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்ததுன்னு அர்த்தமா? யோசிச்சு பாருங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் நாங்க இருக்குன்னு சொல்றாங்க. திரும்ப சொல்றது, ஆதரவு கொடுத்தாலே முடிஞ்சு போச்சுங்க. அந்த ஆட்சி வந்துருச்சுங்க. ஏச்சு கொடுத்தாங்க, மக்கள் தீர்ப்பு அவங்க பக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி கட்சி ஒரு 110 இடம் எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னா அது கையமை, அது சந்தர்ப்பவாதம், அது துரோகம் எல்லாம் சொல்லலாம். என்ன என்னமோ இதுக்கு முன்ன போஸ்ட் போல் அலையன்ஸ், ப்ரீ போல் அலையன்ஸ் எல்லாமே இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் ஆதரிச்சாங்க. சோம்நாத் சட்டர்ஜி சபாநாயகர் இருந்தார். இதெல்லாம் வரலாறுங்க. அதுக்காண்டி சோம்நாத் சட்டர்ஜி துரோகின்னு சொல்லிட முடியுமா? கம்யூனிஸ்ட் காரங்களை போய் துரோகின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதாவது சொல்றவங்க எதைனாலும் சொல்லலாம். ஆனா கேட்கிறவங்களுக்கு புத்தி இருக்கிறதுனால தான் அவங்க யாருக்காவது ஓட்டு போடணும். இத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை பேருக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. அதனால என்னை பொறுத்தவரை அவர் 2 இடமா இருந்தாலும் ஒரு இடமா இருந்தாலும் போய் நின்று கேட்டு வாங்கினார். நினைச்சிருந்தா லம்பா ஏடிஎம்கே வாங்கி நின்றுக்கலாம், செஞ்சிருக்க முடியும். திரு விஜய் அவர்கள் அவர் அரசியல் நாகரிகமாக மற்ற கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சார் அப்படின்னு எடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த டேட் வரைக்கும் அவர் தான் இருக்கும் போது அவரை சந்திக்காததான் இப்போ சர்ச்சையா இருக்கு. நீங்க முதல்வர் விஜயா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யறது அவர்களோட வேலை. உங்க வேலை. அவருக்கு யாரும் தொடர்பு கொள்ளணும். அவரு ஒரு கட்சியின் தலைவரா என்ன வேணா பண்ணலாம். பாருங்க, ஒரு முதலமைச்சரா எல்லாரும் முதலமைச்சரா தான் இதுவரை எந்த முதலமைச்சர் 1948 கூட்டணி ஆட்சி வந்துச்சு. அதே மாதிரி திரு ராஜாஜி அவர்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கல. அவரு எந்தெந்த கட்சி எதிராக இருந்தாலும் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆட்சியை அமைச்சாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராஜாஜி செஞ்சது தெரியும் இல்லையா? 52. அதுக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வர்றாரு. என்ன செஞ்சாரு? ஆட்சிக்கு வந்த உடனே அன்று வரை காங்கிரசுக்கு விரோதி, காங்கிரஸ் ஜென்ம விரோதி நினைச்ச பெரியாரை போய் பார்த்தாரு. ஆதரவு வேணும்னு கேட்டாரு. உங்க ஆலோசனையை கொடுங்கன்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் ஜென்ம விரோதின்னு பெரியார் அண்ணாவை நினைச்சாரு. அண்ணா அப்படி நினைக்கல. இவரை எந்த காலத்தில் வந்துடக்கூடாதுன்னு அந்த தேர்தலில் அண்ணாதுரை மட்டும் இல்ல திமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு தந்தை பெரியார் யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு? பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த அண்ணாதுரை போய் என்ன செஞ்சா தெரியுமா? அவங்களுக்கு பேருங்க அண்ணா நேர திருச்சியில போய் இரவோடு இரவா போய் பார்த்து, நீங்க தான் என்னைக்கு எங்க தலைவர், உங்க ஆலோசனை கொடுங்க, இது உங்கள் ஆட்சிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யணும்னு சொன்னாங்க. அதாவதுங்க, நான் தெளிவா வரலாறு சொல்றேன். எப்படி ஒரு கூட்டணி உருவாச்சு, அந்த கூட்டணி ராஜாஜி எப்படி உருவாக்குனாரு, வெளியில இருந்து ஆதரவு வாங்கினாரு. அவர் ஒன்றும் விவரம் இல்லாதவர் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் என்ன செஞ்சாரு, பேரறிஞர் அண்ணா என்ன செஞ்சாரு, வரலாறு சொல்றேன். இந்த வரலாறு சொல்றது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதை போய் பெரியார் கேட்டாரு. அதே மாதிரி என்ன செஞ்சாரு, எதிரிகளை போய் பார்க்கணும். அதாவது அவர் கொள்கை எதிரி சொல்ல யாரையும் பார்க்கல. யாரை போய் பார்க்கிறாரு? மதசார்பற்ற கட்சிகளை தான் முதல்வர் விஜய் பார்த்தார். அதுல கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று. அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப அது துரோகம்னா அது கம்யூனிஸ்ட் செஞ்ச துரோகம் தானே. நான் என்ன கேட்கிறேன், எப்பவுமே பாஜக அதிமுகவை பார்த்தாரு, பாஜக கூட்டணி வைத்து அதிமுகவை பார்த்தாரு. நான் கேட்கறதுங்க, தேர்தல் தாங்க கூட்டணி.
தேர்தலுக்கு பின்னால கம்யூனிஸ்டுகள் ஒன்றும் திமுகவுக்கு அடிமை இல்லை, காங்கிரஸ்க்கு அடிமை இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு கோபம் கேரளாவுக்கு கோபமா இருக்கலாம் அல்லது மம்தா கோபமா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு போரம் வச்சுக்கோங்க. நான் பேசுற விஷயத்த நல்லா கேளுங்க. அதாவதுங்க, என்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்களோ திமுக கூட்டினாலும் ஓட்டு வாங்கினாங்க. ஏன் நான் கம்யூனிஸ்ட்காரங்க அவங்களை வந்து நான் பெருமைப்படுத்தணும், துரப்பாண்டிக்கு நான் பதில் சொல்லணும், அதுக்கு சொல்ல வர்றேன். அந்த விஷயம் வந்த பிறகு நீங்க பேசுறது அர்த்தமே இல்லைங்க. அந்த 4 பேரும் இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்க கூடாது. கொடுத்தாங்களா இல்லையா? அதனால அடுத்த 6 மாசத்துக்கு அவர் தானே முதல்வர். அதை மாற்று கருத்து இல்ல. நீங்க நாளைக்கு ஆதரவு வாபஸ் வாங்கணும், அது வேற விஷயம். ஆனா நீங்க அன்னைக்கு அவங்க ஆதரவு அப்படிங்கறத நீங்க வந்து காங்கிரஸ் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு அமைச்சரவை அதிகாரத்துல பங்கு வேண்டாம், ஒரே நோக்கம் பாஜக உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோங்கிறது இன்னும் வரைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க திமுக தலைவரோட பேசி முடிவு பண்ணி அவர் சம்மதம் சொன்ன பிறகுதான் அவங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் அப்படி பண்ணலையே. கோழி முட்டையில முன் முட்டை பின் முட்டையில சொல்லுவாங்க, விட்டையில முன் விட்டை பின் விட்டை. நான் முட்டைன்னே சொல்ல வர்றேன். குட்டியில 2 குட்டி போடுதுன்னா 2 குட்டியில வேற குட்டி இல்லை, முதல் போற குட்டியும் குட்டி தான், அது 2வது போற குட்டியும் குட்டி தான். அது ஆதரவு கொடுக்குறாங்க, பதவி வாங்குறாங்களா அவங்க விருப்பம். இவங்களுக்கு பதவி இல்லையானா வேணாம்னு சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். பதவி இல்லைன்னா சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிங்கிறது எப்படி வரும் சொன்னா, அது கேரளாவிலையும் நடந்திருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்ன சில கட்சிகள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, பின்னால 1-2 பேர் ஆதரிப்பாங்க. இது இந்தியா முழுக்க உள்ளது. ஐரோப்பாவில் எல்லா தேசங்கள் நடக்கிறது இதுதாங்க. ப்ரீ போல் அண்ட் போஸ்ட் போல் அலையன்ஸ் இந்தியா முழுக்க இருக்குங்கிறதுக்காக விமர்சிக்க கூடாது. நான் கேட்கறேங்க, கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. அதனால அவங்களுக்கு அடிமை இல்லை. எந்த கட்சிக்கு காங்கிரஸுக்கு ஒருத்தர் கூட்டணியா இருக்காருன்னா காங்கிரஸ் அவர் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முடிவு எப்படினாலும் எடுக்கலாம். இதை அறிவியல் ரீதியாகவும் புரியும், நம்ம எந்த ரீதியாகவும் புரிஞ்சுக்கலாம், மனசாட்சி பிரகாரமும். இப்ப எதுக்கு அந்த ஆட்சியை கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாங்க? குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்முடைய பாஜக வந்து விடக்கூடாது. இப்ப அதிமுகல இருந்து பிரிந்து அதிமுக இப்ப நான் சொன்ன கணக்குல பிஜேபி கூட்டணி இல்லைன்றாங்க. பிஜேபி தேர்தல் கூட்டணி, அவங்களும் அதிமுக ஒன்றும் அடிமை கிடையாது. இப்ப எந்த முடிவும் எடுக்கலாம். அதனாலதான் எடப்பாடியார் என்ன செஞ்சாரு, திமுகவே ஆதரிச்சாலும் நம்ம முதல்வராக வரலாம்னு முயற்சி பண்ணாரு. நடந்த விஷயம். அதே மாதிரி அது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் தலைவரை கொண்டு வந்து நீங்க முதல்வராக கொண்டு வந்தாங்க. அதனாலதாங்க விடுதலை சிறுத்தை தலைவர் 2 நாள் 1 நாள் சொன்னாரு. அதை நீங்க பெருசா எடுக்க வேண்டிய, அவங்க கட்சியை ஆலோசனை பண்ணாரு. அதனால விடுதலை சிறுத்தைகள் இணைஞ்சாலும் முஸ்லீம் லீக் இந்த அமைச்சரவையில் இணைஞ்சாலும் அது அவங்க விருப்பம், நாம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடலவர். அதே மாதிரி பார்க்கிறாரு. முதல்வர் விஜய் என்ன செய்யறாரு, எல்லாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் இன்னைக்கு எடப்பாடி மேல புதுசா கரிசனம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சிலருக்கு. நேற்று வரை எடப்பாடியை திட்டினவங்களுக்கு இன்னைக்கு ஏன் கரிசனம் இல்லை, பொதுவா இருக்கக்கூடிய கேள்வி. நான் கேட்கிறேன் சார், திரும்ப சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சந்திக்கிறவருக்கு சந்திக்க போறவர் நீங்களோ நானோ இல்லை, மாண்புமிகு முதல்வர் விஜய். அவரை யாரை சந்திக்கணும், ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்கணும் அவருக்கு தெரியும். அவர் 5 வருஷம் இந்த ஷோவை ரன் பண்ணணும், ஆட்சி நடக்கணும். ஆட்சியே நடக்கலாம் என்ன செய்வாரு, அவர் அதுக்கு ரெடியா இருக்காரு. நாளைக்கு இடையில யாரோ 2 சீட்டு உள்ளவங்க புடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, 3 சீட்டு உள்ளவங்க புடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அவர் தேர்தல் சந்திக்க தயாரா இருக்காரு. ரொம்ப பேர் சந்திக்க தயாரா இல்ல. அதையும் சொல்றாங்க. யார் சொல்றாங்க தேர்தல் சந்திக்க தயாரா? இப்ப சந்திக்க அதையும் என்ன சொல்றாங்க, பெரும்பான்மை கிடைக்கல, நான் தேர்தல் சந்திக்க 2 கட்சி வச்சிருக்கவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உடனடியாக தேர்தலை சந்திக்க விரும்பலைங்கிறாங்க. அதாவது முட்டையிடுற கோழிக்கு தாங்க வழி தெரியே. நான் என்ன சொல்ல வர்றேன், அதனால நம்ம பேசுறத நம்ம நியாயமா பேசுவோம். அவங்க ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க, அதிமுக விளக்கலாம், நாளைக்கு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். அந்த நேரத்தில் நான் 2 பேர் வச்சிருக்கேன், நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லலாம். உங்களை யார் சொல்ல வேணாண்டா, அது அப்ப பார்த்துக்குவோம். இன்னைக்கு தமிழக மக்கள் 108 பேர் ஆதரிச்சிருக்காங்க. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இப்படி எல்லாரும் ஆதரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி நடக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி, அதனால 108 கொடுத்தாங்க. இல்லைன்னா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ 108 கொடுத்துருப்பாங்க. மக்களுக்கு விவரம் இல்லாமலா கேட்கிற மக்கள், அவங்களுக்கு நன்றா விவரம் தெரியும். இன்றைக்கு வந்ததுல இருந்து என்ன செய்யறாரு, அவரு 100 யூனிட் 200 ஆக்கிறாரு. திமுக என்ன சொல்றது, மகளிர் உரிமை தொகையை கொடுக்கிறாரு. திமுக தலைவர் புலங்காகி நடைகிறாரு. என்ன சொல்றாரு, நாங்க செஞ்சதை செய்யறாங்க. ஆனா அம்மா உணவகம்னு ஒண்ணுக்கு நான் இவ்வளவு தூரம்
அதை திருப்பி கொண்டு வரணும்னு விஜய் அவர்கள் ஆதங்கப்படுறாரு. இன்னைக்கு வரை அதிமுக காரங்க அதை பாராட்டல. என்ன கேட்கிறேன், தொடர்ந்து வந்து நாம இந்த ஆட்சி வேணும்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்ல, காங்கிரஸ் விரும்பினார்கள், ஐஎம்எல் விரும்பினார்கள், அவர்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு கேட்கிறாரு. முடிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவர் வேணாம்னு சொல்ல போறாரா? அதனால ஆதரவு வெளியிலிருந்து கொடுங்க, கொடுக்கிறவரையும் கொடுங்க. நாளைக்கு உங்களால கொடுக்க முடியல உங்க 2 சீட்டு, அவர் எந்த வழியும் அவர் பிடிச்சுக்குவாரு. அதனால ஒட்டுமொத்தமா ஒரு மக்களுடைய ஆதரவை கொச்சைப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, ஒரு கட்சி ஆதரவு அளிச்சுக்கிறதோ கேவலப்படுத்துறது, கொச்சைப்படுத்துறது என்பது அது நல்லது இல்லை. ஒரு இதேதுல்லா சார், திரு அகிலேஷ் யாதவ் ஒரு பதிவு போட்டது நம்ம பார்த்துருப்போம். வெற்றி பெறுவது மட்டும் கிடையாது, தோல்வி வரும்போது நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் பகிர்ந்திருக்காரு. விருப்பம் என்று சொன்ன மாதிரி யாருமே சொல்லாததை திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார். பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிறது சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் போது நீங்க வெற்றி பெற்றனும் நன்றி கூட சொல்லாம நீங்க போயிட்டீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தமாக திமுக இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வருத்தமும் நியாயமானதுதான். நீங்க உடனடியே போயிட்டு நாங்க அடுத்து இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே சப்போர்ட் அப்படிங்கிறது அது நீங்க சொன்னது 2019 ராகுல் காந்தியை பற்றி மாண்புயர் ஸ்டாலின் அவர் சொன்ன போது ராகுல் காந்தி என்ன சொன்னார்ங்கிற பதிவை நான் வச்சிருக்கேன், படிக்கிறேன். சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன். 2019 21 இல்ல, விரைவில் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறார், அதற்காக நாம் உழைக்க வேண்டும். ராகுல் காந்தி பக்கத்திலே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இருக்கு. இதெல்லாம் பரஸ்பரம் தலைவர்கள் சொல்வது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1971 காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு என்ன செஞ்சிச்சுன்னா, முழுமையாக திமுகவுக்கு சட்டமன்றத்தை விட்டு கொடுத்துச்சு, 10 பாராளுமன்ற இடங்களை வாங்குச்சு. அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு மன்னர் மானிய ஒழிப்பு, தேசியமயமாக்கலாம் இந்திரா காந்தி செஞ்சு உங்களுக்கு ஆதரவாக கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் 96 மூப்பனார் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, நம்முடைய முதல்வர் கலைஞருக்கு வந்து அவர் ஆகணும்னு சொன்னார். அப்ப கூட கூட்டணியை பத்தி கேட்கல. அவங்களும் 40 இடத்துல ஜெயிச்சாங்க, 20 பார்லிமெண்ட்ல ஜெயிச்சாங்க. திமுக ஆளுன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்காண்டி வந்து எங்களுடைய ஆதரவு அன்னைக்கு ரஜினிகாந்த் ஆதரவு இருந்துச்சு, அதனால நாங்கன்னு சொல்லல. அதே மாதிரி 2006 மீண்டும் கலைஞர் வரும்பொழுது அவங்க வந்து 96 இடம் தான் இருந்தாங்க. காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்துச்சு. 2013 எங்க 2 பேருக்கு உறவு போச்சு. உறவு போன பிறகு கனிமொழி அவர்களுக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள்கிட்ட கேட்குது, எங்களுக்கு உங்க 5 சீட் ஆதரவு கொடுங்கண்டு. அந்த நேரத்தில் சோனியா காந்தி அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. நாங்க சேர்வதும் பிரிவதும் எங்கள்கிட்ட உள்ளது. நேருவின் மகளே வருகை நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது காங்கிரஸ் அவருக்கு அன்னைக்கு கலைஞருக்கு தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்திராவின் மருமகளே வருகன்னு சொன்னதும் அவங்க. காங்கிரஸ் தேவைப்பட்டதுனால தான் அவங்க 28 இடம் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒவ்வொரு இடம் குறைச்சது உங்களுக்கு தெரியும். ஏன் காங்கிரஸுக்கு 3 இடம் கொடுத்தாங்க? காங்கிரஸ் இருந்தால்தான் அவர்களால் தொடர்ந்து அவர்களால் வெல்ல முடிந்தது வரலாறு. காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால் காங்கிரசும் 0, திமுகவும் 0. 2060 இடங்கள்லாம் கொடுத்து பெரிய தோல்வி அடைந்தது இருந்தது வரலாறு தானே. பாருங்க, ஏன் கொடுப்பாங்களா? சும்மா நீங்க ஒரு தலைவர் இருந்தா கொடுத்துருவீங்களா தூக்கி? ஏதாவது இருந்தா தானே கொடுப்பீங்க. ஏன் 110 இடம் கொடுக்கலையா? திமுக 110 இடம் அப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். திமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் அப்படி பிடித்தார்கள். நாங்க அவங்களோட இருந்தோம். அவர்கள் வந்து மைனாரிட்டியாக இருந்தாலும் திமுக பெற்ற வெற்றிக்கு எல்லாமே காங்கிரஸ் தான் காரணம்ன்றீங்க. காங்கிரசும் காரணம், காங்கிரஸ் வெற்றிக்கு திமுகவும் காரணம். இவ்வளவு விஷயம். இன்னைக்கு 59 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றிருக்கிறோம்னா நாங்களும் இருக்கோம். அதுக்கு காரணம் நாங்கள் இருக்கோம், கம்யூனிஸ்ட் இருக்கு, ஐஎம்எல் இருக்கு, எல்லாம் ஒரு தான் இருக்காங்க. அதனால காங்கிரஸ் பெற்ற இடங்களும் திமுக காரணம் இல்லையா? எப்படி காங்கிரஸ் இப்ப வெற்றி பெற்ற இடத்துல நான் சொல்ல வர்றேன். அதுக்கு பேர் தான் பரஸ்பரம் சொன்னேன். நாங்க 5 இடம் பெற்றிருக்கோம், அவங்க 59 இடத்துக்கு நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம். 5 இடத்துல அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்படி வச்சுக்கோமா? அதனால இதையெல்லாம் வந்து ஒரு திமுக கிட்ட ஆதரவு வாங்கிட்டு தாவேகா கிட்ட போறது எப்படி மக்களுடைய தீர்ப்பு மதிக்கிற மாதிரியா? திமுக கிட்ட ஆதரவு வாங்கிட்டு தாவேகா கிட்ட போறது எப்படி மக்களுடைய தீர்ப்பு மதிக்கிற மாதிரியா? உங்களுக்கு திரும்ப சொன்னேன். ப்ரீ-போல் அலையன்ஸ் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. தேர்தல் கூட்டணி என்பது அந்த தேர்தலோட முடிஞ்சிடும். தேர்தலுக்கு பிறகு இருக்காது. ஆதரவு தான் கொடுப்பாங்க. ஆதரவு கொடுக்காம போகலாம். எத்தனையோ கட்சிக்கு கூட்டணியில இருந்து ஆதரவு விட்டு விலக்கி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தேன் இல்லையா? செல்வி ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்க. ஜெயிச்சவங்க செல்வி ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க? ஒரு டீ பார்ட்டியில அந்த வாஜ்பாய் ஆட்சியை க்ளோஸ் பண்ணாங்க. காங்கிரஸோட இணைந்து மதசார்பற்ற வாக்குகளை திமுக வாங்குச்சு 1998 99.
உடனடியாக என்ன செஞ்சாங்க, வாஜ்பாயிட்ட போய் பாச்சு நாங்க என்ன துரோகம் சொன்னோமா, கயமைன்னு சொன்னோமா, சொல்லலையே. இதே வாஜ்பாயுடைய கூட்டணிக்கு வந்து கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. வாஜ்பாய் அத்வானி அவர்கள் நம்முடைய வாஜ்பாய் மந்திரி. அதனால எல்லாரும் உத்தமன்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு நிலைமை என்ன, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இவ்வளவு மனம் திறந்து ஆதரித்தார்கள் தாவேக்காவை? அவங்களுக்கு உண்மை தெரியும், 108 இடம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆதரவு கொடுத்தது ரொம்ப தெளிவா இருக்காது. உண்மையிலே கம்யூனிஸ்ட் மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேண்டாங்கிற இப்ப உறுதியா இருக்காங்க. திரும்பவும் அவங்க பாஜக வரக்கூடாதுங்கிறத தாவேக்காக ஆதரவு, மற்றபடி திமுக கூட்டணி உறுதியா இருக்காங்க. மீண்டும் சொல்றேன், மந்திரி சபை வேணுமா வேணாமாங்கிறது அவங்க முடிவு. அதனால நான் அவங்களை போய் நான் குறை சொல்ல முடியாது. வேணாம்னு ஏன் சொல்றாங்க, நான் திட்டினேன், நான் கம்யூனிஸ்ட் திட்டல. ஏன் அவங்க இத்தனை கோடி பணம் வாங்குறாங்க நான் என்னைக்காவது பேசியிருக்கேன்? பேச மாட்டேங்க. அதனால வந்து ஒரு கட்சியை இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது எளிது. அப்புறமா நான் அந்த கட்சியை ஆதரிக்கிறேன், நான் பாசமா இருக்கேன்னு சொல்றது வேற. எப்பவுமே நேர்மையா உண்மையா நம்ம இருக்கணும். திடீர்னு வாய் இருக்கிறதுனால எப்படிலாம் திட்டிட்டு போகக்கூடாது, வசப்படக்கூடாது. நான் தொடர்ந்து சொன்னேன், கடந்த தேர்தலில் 3 மாசமா காங்கிரஸ் பத்திரிகையாளர்கள போர்வையில திமுக ஆதரவு செய்யணும் சொல்லிட்டு காங்கிரஸ் கேவலப்படுத்துறாங்க. இந்த சீட்டு கூட கெடுத்தோம், அதிகாரம் வந்துச்சியா, தாவேக்கு ஆதரவு சிலர் போன நேரத்தில் நான் அப்ப கூட சொன்னேன், இது வந்து திமுக கூட்டணிக்கு கெடுதலுங்க, திமுக கூட்டணிக்கு மோசங்க, திமுகவுக்கு ஆதரவு செய்யணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேவலப்படுத்தாதீங்க. காங்கிரஸ்காரர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க, திமுக காரர்கள் காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. இதை படிச்சு நான் ஒவ்வொரு டிவில வாரத்துக்கு 5 நாள் கத்தி இருக்கேன். ஆனா அதையும் தாண்டி ஆசை எப்படி இருந்துச்சு, திமுகவை பாராட்டுவது, காங்கிரஸை கேவலப்படுத்துவது பல பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதன் விளைவு என்னங்க, அந்த விளைவை இன்னைக்கு சந்திக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அந்த ஆட்சி இன்னைக்கு போச்சு. என்ன காரணம்? இந்த மாதிரி குறுக்குத்தவம் பேசுறது, ஊடகத்தில் கேவலம் பண்றது, சமூக ஊடகங்களை அசிங்கப்படுத்துறது. இந்த மாதிரி கேவலம் அசிங்கப்படுத்தினா அதன் விளைவு என்ன ஆகும்? 2 கட்சிக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சி அத்தனை பேரும் 5 இடம் வாங்கினவங்க 2 தான் வாங்கினாங்க, 6 இடம் வாங்கினவங்க 2 தான் வாங்கினாங்க, 8 இடம் வாங்கினவங்க 2 தான் வாங்கினாங்க, 10 இடம் வாங்கினவங்க 1 தான் வாங்கினாங்க. அதனால உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தா இந்த மாதிரி நீங்க பேசிருப்பீங்க. பேச வராங்க. அதுக்கு பேங்க நான் என்ன கேட்கிறேன், திமுக கூட்டணி 108 இடமோ 110 இடம் வந்திருந்தா கம்யூனிஸ்ட் ஆதரிச்சிருக்குமா, காங்கிரஸ் ஆதரிச்சிருக்குமா, முஸ்லீம் லீக் ஆதரிச்சிருக்குமா? சிந்திக்க வேணாம். ஆதரவு கொடுக்குறீங்க, அதுல பேசுறது மீண்டும் மீண்டும் மக்கள் விரோத பேச்சு. மக்கள் ஏன் 108 கொடுத்தாங்க? மக்கள் திட்ட முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரோத பேச்சு இல்ல, மக்கள் விரோத மக்களுக்கு சொல்றேன், காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க தாவேக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க கிடையாது. ஒவ்வொரு இடமும் தாவேக்கு வரக்கூடாதுங்கிற இடம் இது வந்து மக்கள் விரோதமான முடிவு. இதுதான் புத்திசாலித்தனமான பேச்சல்ல. தேர்தல் கூட்டணின்னு நான் சொல்லிட்டேன், தேர்தல் முடிஞ்சிருச்சு. இல்ல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி மாறலாம், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி மாறலாம், இதெல்லாம் விடுங்க. காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க தாவேக்க வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, காங்கிரஸ் கூட்டணி திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத போட்டாங்க. இப்போ நீங்க அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு யார் வரக்கூடாதுன்னு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றது, திமுக மக்களுடைய தீர்ப்பை அவமதிக்கிறதா இருக்காதா அப்படிங்கறத கேள்வி. திமுக ஜெயிச்சுச்சா, 110 இடம் வாங்குச்சா? இல்ல, கொஞ்சம் யோசிக்கணுங்க. அதான் நீங்க மக்கள் ஒரு நான் சொல்ல வரேன். மக்கள் 108 இடங்களுக்கு கொடுத்தவங்கள ஒட்டுமொத்த மக்களை நீங்க கேவலமா பேசுறீங்களா, அசிங்கமா பேசுறீங்களா? நான் கேட்கிறேன். அப்ப மக்கள் சக்தி தாங்க முக்கியம். இதை அறியாதனால தாங்க நாம இந்த பின்னடைவை சந்திச்சிருக்கோம். மக்கள் எடுக்கிற முடிவு தாங்க முடிவு. அவங்க தாங்க இறுதி எஜமானர்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு. அதனால இன்றைக்கு மக்கள் தாவேக்காக 108 தான் கொடுத்தாங்க, ஆட்சி அமைக்கலாம் கொடுக்கல. நான் கேட்கறது, இன்னொரு கட்சிக்கு 108 கொடுக்கல, காங்கிரஸுக்கு 108 கொடுக்கல, கம்யூனிஸ்டுக்கு கொடுக்கல, அதிமுக கொடுக்கல, திமுகவுக்கும் கொடுக்கல. கொடுத்தது 108 அவங்களுக்கு மட்டும்தான். ஏன் இது விளக்கம்? இப்ப நம்ம பேசிக்கிறதுக்கு நம்மள விட விளங்கி இருக்காங்க மக்கள். நாம தான் விளங்காம பேசிட்டு இருக்கோம். நம்ம விளங்காம போயிருவோம். நம்ம விளங்காம பேசினா விளங்காம போயிருவோம். அதனால நான் பேசுற விஷயம் வந்து மக்கள் எவ்வளியோ அவ்வளிதான் நம்ம போக முடியும். நீங்க மாற்று வழியில போக முடியாது. நீங்க என்னன்னாலும் பேசலாங்க, வாய் இருக்கிறதுனால பேசலாம். இன்னைக்கு மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, 108 இடம் கொடுத்திருக்காங்க. 98 கூட யாருக்கு கொடுக்கல, 80 இடம் கூட யாருக்கு கொடுக்கல. கொடுத்தது எவ்வளவுங்க? 59, 47. இந்த 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணா கூட முடியாத ஒரு சூழலும் வந்துச்சு. அப்படிலாம் வந்துச்சா இல்லையா? அதுக்கு பேர் சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் முக்கியமா ஒழிய
அந்த சந்தர்ப்பம் வந்து வாதமாகவும் இருக்கலாம், சேதமாகவும் இருக்கலாம், அது பேதமாகவும் இருக்கலாம். ஆக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது தான் புத்திசாலித்தனம். அது நியாயம் இருக்கணும். நான் வந்து அவர் 2 இடமா போய் மாண்புமிகு முதல்வர் விஜய் போய் கேட்டாருன்னா, ஏன் மொத்தம் 47 இருக்கு, கேட்டு வாங்க தெரியாதா? 27 பேர் நம்மளை சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? அதை தாண்டி அவர் நிக்கிறார் சொன்னா இன்னைக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? சப்போர்ட் பண்ணாங்க, ஏத்துக்கிட்டா விஜய்க்கு பின்னாடி விஜய்க்கு தெரியும். பிஎம்சிஏ எதுக்குறோம், இருமொழி கொள்கையை நாங்க ஆதரிக்கிறோம் இன்றைக்கு அவர் சொல்லி இருக்காரு. இன்னைக்கு அதாவது அம்மா உணவு திட்டத்தை ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையை கொடுக்கிறாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு உரிமை தொகை ஏற்கனவே கொடுத்தாரு சார், 2500 சொன்னாரு. அது மட்டும் நீங்க சொல்லுங்க. அதை நிறுத்தினா நிறுத்த முடியும். அதான் சார் ஆச்சு. ஒரு திட்டத்தை நிறுத்தணும்னா நிறுத்த முடியும். தாலிக்கு தங்கம் யாருக்கு நஷ்டம்? நிறுத்தினா யாருக்கு பின்னாடி? சார் இங்க கொஞ்சம் கேளுங்க சார். ஒரு திட்டத்தை தொடர்வதும் நிறுத்துவதும் அந்த ஆட்சியுடைய அதிகாரம். நினைச்சா செய்ய முடியும். அதையும் தாண்டி அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா அவர் என்ன சந்தோஷப்படுறாருங்க. போன ஆட்சியில பண்ணது தொடர்ந்து பெரிய சாதனை சொல்றீங்க. இது சரியானதா? இப்போ விஜய் என்ன சொன்னார்? 2500 சொன்னார். நீங்க அது கொடுத்திருந்தாருன்னா நீங்க அது சாதனை சொல்லலாம். தாலிக்கு தங்கங்கிறத நிறுத்தினாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? பல திட்டங்கள் லேப்டாப் ஆரம்பத்தில் நிறுத்தினாங்க. ஒரு ஆட்சி நினைச்சா செய்ய முடியுங்க. அதுதான் சார் நான் சொல்றேன். நீங்க இது சாதனை சொல்றீங்களா சார்? பாருங்க, இது சாதனை போன ஆட்சியில் நடந்த ஒரு சாதனையா நிறுத்தி இருக்காங்க. ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல நம்ம போய் லட்சக்கணக்கான ரூபாய் வரி கட்டுறோம், சீட்டு உட்கார்ந்து கிடக்குது, அதை கொடுக்குறாங்க. முன்னாள் முதல்வர் பாராட்டாரு, எங்கள் திட்டம் தொடர்ந்து திராவிட மாடல் தொடர்ந்து சொல்றாரு. அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வரணும் சார். முன்னாள் முதல்வர் பாராட்டாரு, எங்கள் திட்டம் தொடர்ந்து திராவிட மாடல் தொடர்ந்து சொல்றாரு. அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வரணும் சார்.